இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் லட்சியம்ன்ற வார்த்தை ரொம்ப பொதுவான வார்த்தையாக இருக்கும். ஒவ்வொருத்தரோட லட்சியம் வேணும்னாலும் வேறுபட்டு இருக்கலாமே தவிர லட்சியத்துக்கான வழி ஒன்று தான், விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும். வருங்கால இராணுவ வீரர்களுக்கு முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்தியன் ஆர்மின்றது ஒரு கவர்மெண்ட் ஜாப், ஒரு அரசாங்க வேலை, ஒரு நல்ல சம்பளம் கிடைக்கிற வேலை, ஒரு ஆவரேஜான சிட்டிசனால் தன்னோட வாழ்க்கையை சரியாக ஓட்டிக்கிற அளவுக்கு சம்பளம் கிடைக்கிற வேலை. இதுபோல் காரணங்கள் உங்கள் லட்சியத்துக்கு பின்னாடி இருந்தால் நீங்கள் ஆர்மின்ற கனவை வாழ்க்கை ஃபுல்லாக துரத்துக்கிட்டே தான் இருக்கணும். இந்தியன் ஆர்மி இட்ஸ் an எமோஷன், ஒரு உணர்ச்சி பூர்வமான சொல். சரியான ஆளுக்கிட்ட நீங்கள் இந்தியன் ஆர்மின்னு சொன்னீங்கன்னா வேகமாக மூச்சை இழுத்து நெஞ்சை நிமித்தி தலை நிமிர்ந்து தன்னோட நாட்டோட பாதுகாப்பு 138 கோடி மக்கள் நான் இருக்கேன்ற தைரியத்தில் என் பின்னாடி நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காங்கன்ற கர்வத்தில் சிங்கம் மாதிரி நின்றுட்டு இருப்பான். இன்றளவும் இந்திய இராணுவன்ற புத்தகத்தில் இருக்கிற வரலாற்று பக்கங்களை புரட்டி பார்க்கும்போது பல இந்திய இராணுவ வீரர்களோட இரத்தக்கரை படிஞ்சு இருக்குன்றது தான் இன்றைய நிதர்சனமான உண்மைன்னு சொல்லலாம். இன்றைக்கி நம்ம முப்படை டிஃபென்ஸ் அகாடமி யூடியூப் சேனல் சார்பாக ஒரு புதிய முயற்சின்னு சொல்லலாம். வருங்கால இராணுவ வீரர்களுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டுற விதமாக ஒரு இந்திய வீரனோட உன்னதமான உயிர் நீத்த கதையை தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த கடுமையான போரும் மற்றும் கடைசி போருமான கார்கில் போருடைய நாயகனு இந்திய மக்களால் அழைக்கப்படுற கேப்டன் விக்ரம் பத்ராவோட வீர மரண கதை தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். காஷ்மீரில் நடந்த கார்கில் போரோட மிக கடுமையான குளிரில் அந்நியர்களை உள்நுழையாமல் பாதுகாக்க டைகர் ஹில் பகுதியை கைப்பற்றுவதற்கான போர் தான் இந்த கதை. இந்த போரில் 527 இராணுவ வீரர்கள் இன்னுயிரினை தியாகம் செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1363 வீரர்களுக்கு உடல் அளவில் மிகப்பெரிய இழப்புகளும் காயங்களும் ஏற்பட்டிருக்கு. இந்த போர் நடந்த இடம் டைகர் ஹில்ன்ற மலை பிரதேசங்களால் ஆன ஒரு இடம். விக்ரம் பத்ரா தலைமையில் இயங்கிட்டு வந்த குழுக்கள் ஒவ்வொரு மலையாக ஒவ்வொரு குன்றுகளாக கைப்பற்றிட்டு வந்துட்டு இருந்த நேரத்தில் ஒரு பெரிய சவாலாக இருந்தது மாஸ்கோ வேலி 4875ன்ற குன்று தான். இவங்க டீமில் மொத்தம் 25 பேர் கொண்ட குழு. இதில் தனித்தனியாக 5 நபர்களாக ஒவ்வொரு குழுவாக எதிரி படையினுடைய நேரடி தாக்குதலில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி போயிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் விக்ரம் பத்ராவோட தலைமையில் இருந்த 5 பேரில் ஒருத்தர் காணாமல் போயிடுறாரு. திரும்பி பார்க்கும்போது வெகு தூரத்தில் அந்த சோல்ஜர் காலில் குண்டடியோட ரத்த வெள்ளத்தில் விழுந்து கிடக்கிறாரு. அவர்கிட்ட நெருங்கி அவருக்கு உதவி பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்பவே குறைவு. ஏன்னா போர் முறை எப்படி இருக்குன்னா எதிரிகளோட கண்மறைவில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி எதிரிகளை வீழ்த்துறது மாதிரி தான் இருக்கும். இந்த சூழ்நிலையில் ரகுராம் சிங்குன்ற விக்ரம் பத்ராவுடன் இருந்த சோல்ஜர் நான் போய் அவரை மீட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் கேப்டன் விக்ரம் பத்ரா இல்லை, உங்களுக்கு மனைவி குழந்தைங்கள்லாம் இருக்காங்க, ஆனால் எனக்கு அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முன்னேறாரு. தொடர்ச்சியான பல நாட்களாக நடந்த போரின் காரணமாக விக்ரம் பத்ராவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது. அந்நிய படையினருடைய கண்பார்வையில் தென்பட்ட கார்கில் போரினுடைய நாயகன் அந்நிய படையினருடைய துப்பாக்கியில் இருந்து வெளிவந்த தோட்டாவின் வடிவத்தில் இராணுவத்தில் வழங்கக்கூடிய அதி உயர்ந்த விருதான பரம்வீர் சக்ரா விருதை நெஞ்சில் வாங்குறாரு. இன்னுயிர் போகும் வரை இந்திய நாட்டிற்கு என்னுடைய காலடி தடம் முன்னேற்ற பாதையிலே இருக்கும் அப்படின்னு தொடர்ந்து முன்னேறாரு. எதிரிகள் சில மீட்டர் தூரத்திலேயே கை வெடிகுண்டுகளை வீசி கொள்கிறாங்க. விக்ரம் சிங் பத்ரா தான் வீட்டில் இருந்து போருக்கு கிளம்பும்போது தன்னுடைய பெற்றோர்கிட்ட சொல்லியிருக்காரு, நான் கண்டிப்பாக திரும்பி வருவேன், ஒன்று இந்த இந்திய கொடியை ஏந்திட்டு வெற்றி செய்தியோடு வருவேன், இல்லை தேசிய கொடியை மேலே போர்த்தப்பட்ட நிலையில் வெற்றி செய்தியோடு வருவேன், மொத்தத்தில் வெற்றி செய்தியோடு நான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
நிரந்தரம் இல்லாத வாழ்க்கைன்னு சக மனிதர்கள் சொன்னாலும் இராணுவ வீரர்களுக்கு தான் அது 100% பொருந்தும்.